வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து சுட சுட ரசம் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? மிளகு சீரகம் எல்லாம் போட்டு நல்லா அதுவும் இந்த மழை டைமுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். சளி இருந்தால் சளி பிடிச்சவங்களும் இந்த ரசம் சாப்பிட்டா கொஞ்சம் சீக்கிரம் சளியெல்லாம் இறங்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன போட்டிருக்கேன், ஜீரகம் போட்டேன், அடுத்து வந்து மிளகு போட்டேன், இப்போ வந்து பூண்டு போடுறேன். ஆக்சுவலாக மிக்சியில் போட்டு அரைச்சி போடுவீங்க, அது டேஸ்ட் இருக்காது. இது மாதிரி இந்த குட்டி கல் இருக்குல்ல, அதில் போட்டு நுணுக்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவோன்னா, அம்மியில் வந்துட்டு நுணுக்கிட்டு போடுவோம். அது ஒரு டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதில் வந்து போட்டுங்க, போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என்னென்ன போட்டேன், அதில் சீரகம் போட்டேன், மிளகு போட்டேன், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய். ஆக்சுவலாக வந்து பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டாங்க, சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறனால பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டாங்க. நம்ம பெரியவங்க தானே சாப்பிட்றோம். அதுவும் மிளகு ஜாஸ்தி போட்டு நம்ம பண்ணுறனால பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். அதில் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இதெல்லாம் போட்டு என்ன பண்ணணும், நல்லா நுணுக்கிக்கணும். ஓகேவா? இதில் நுணுக்கிறது தான் டேஸ்ட்டே நம்மளுக்கு வரும் ரசத்துக்கு. ஸோ இதை வந்து நம்ம நல்லா ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறோம், கொஞ்சம் புளி, ஒரு தக்காளி எடுத்துருக்கோம். இப்போ தக்காளி ரசம் வேணும்னா தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம், 2 தக்காளி போட்டுக்கலாம். புளி ரொம்ப கம்மி பண்ணிடணும். ஓகேவா? இன்றைக்கி மிளகு போட்டிருக்கு, மிளகு வந்து ஜாஸ்தி போட்டிருக்கனால புளியும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நல்லா கரைக்கணும். தக்காளி ஒன்று, கொஞ்சம் புளி, உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கிறோம். ஓகேவா? ஆக்சுவலாக இதில் வந்து மஞ்சத்தூளும் போட்டு கரைச்சிடணும், ஆனால் நான் வந்து அது லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. அதில் தாளிக்கிற பாத்திரத்தை வச்சிட்டோம். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றுறோம். நல்லா எண்ணெய் காஞ்சோன்னு என்ன பண்ணணும், அதில் கடுகு போடணும். ஓகேவா? இப்போ நம்ம கடுகு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமே எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக. காஞ்ச மிளகாய் இதில் வந்து 2 வந்து நம்ம இப்போது ஆட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகா போட்டாச்சு, அது நல்லா பொரிஞ்சு வருது. கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட்டுடலாம். அப்புறம் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிறத எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், இதில் எடுத்து போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வதக்கணும். அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் இருக்காது, நம்மளுக்கு ரசம் வந்து டேஸ்ட்டு கொடுக்காது. ஸோ நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த தக்காளி புளி எல்லாம் போட்டு அந்த தண்ணியை அதில் ஊற்றுறோம். அது குவான்டிட்டி நீங்கள் பார்த்துக்கணும், 2 பேருக்கா 3 பேருக்கா 4 பேருக்கான்னு சொல்லிட்டு குவான்டிட்டி இருக்குது. சின்ன பாத்திரத்தில் வச்சா ஓகே. புளியை நிறைய போட்டு வச்சுருந்திங்கன்னா அது நெக்ஸ்ட் டே கூட நம்ம அந்த ரசத்தை யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ரசம்னா நம்ம நெக்ஸ்ட் டேயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக கரைக்கும் போதே நம்ம மஞ்சத்தூள் போடலாம், பட் நான் போடல. அதே மாதிரி பெருங்காயம் இப்போ தான் போடணும். ஸோ அந்த கசப்புத்தன்மை மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு லைட்டாக நுர வர மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரசத்தை எப்பயும் கொதிக்க விடக்கூடாது, கொதிச்சா டேஸ்ட் இல்லை. இப்போ ரசம் நல்லா மேலே பொங்கி வருது. இப்போ நம்ம சூடான சுவையான ரசம் ரெடியாக இருக்குது.